வாங்க பேசலாம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு முக்கியமான அங்கமா மாறிடுச்சு. ம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடுகள் எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்கு? பெரிய வித்தியாசம். அப்போவெல்லாம் லிஃப்ட், ஒரு மல்டி ஜோன் ஏசி, இல்லனா ஒரு பெரிய ஸ்மார்ட் டிவி, செக்யூரிட்டி கேமரா இதெல்லாமே ஒரு ஆடம்பரம். ஆமா ஆமா ஆனா இப்போ புதுசா வீடு கட்டுறவங்களுக்கும் சரி, வாங்குறவங்களுக்கும் சரி, இதெல்லாம் ஒரு அத்தியாவசிய தேவையா மாறிடுச்சு. கரெக்ட். ஒரு பேசிக் கம்யூனிட்டி மாதிரி ஆகிடுச்சு. ஆனா இந்த நவீன வாழ்க்கைக்கு நடுவுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. கரண்ட் கட். ஆ அதுதான் பெரிய தலைவலி. ஒரு முக்கியமான ஆன்லைன் மீட்டிங் நடுவுல, இல்ல குழந்தைங்க பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்கும்போது கரண்ட் போனா, அந்த மொத்த செட்டப்பும் எவ்ளோ பலவீனமானதுன்னு நமக்கு நல்லாவே புரியும். நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது வெறும் ஒரு வசதி குறைபாடுங்கிறத தாண்டி நம்ம வாழ்க்கையே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வைக்கிற பிரச்சனையா மாறிடுச்சு. ஆமா. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற தகவல்களும் இத பத்தி தான் பேசுது. ஒரு நிறுவனம் பியூர் பவர் ஹோம் அப்படின்னு ஒரு தீர்வை முன்வைக்குது. பியூர் பவர் ஹோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் ஒரு பவர் பேக்கப் சாதனம் இல்ல, உங்க ஃப்ரிட்ஜ், ஏசி மாதிரி இதுவும் ஒரு அத்தியாவசிய வீட்டு உபகரணம்னு சொல்றாங்க. ஓ, அத்தியாவசிய வீட்டு உபகரணம். ஆமா. இந்த வாதத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? இது உண்மையிலேயே நம்ம நவீன வாழ்க்கை முறைக்கு தேவையா? இல்ல இது ஒரு மார்க்கெட்டிங் உத்தியாங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். கரெக்ட். அந்த வார்த்தை தான் ஏன் கவனத்தையும் ஈர்த்துச்சு. சரி, முதல்ல பிரச்சனையில இருந்து ஆரம்பிப்போம். நீங்க அனுப்பின கட்டுரையில நவீன வீடுகள்ல மின்வெட்டால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு ஒரு பட்டியல் கொடுத்திருக்காங்க. ஆமா, அதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. அது ஒரு நல்ல தொடக்கம். முதல்ல வீட்டு லிஃப்ட். ம். அடுக்குமாடி வீடுகள்ல இப்போ இது ரொம்ப சாதாரணம். கரண்ட் போகும்போது லிஃப்ட்ல மாட்டிக்கிறது எவ்வளோ பயமான அனுபவம்னு நமக்கு தெரியும். ஆமா, அதுவும் வீட்ல வயசானவங்களோ குழந்தைங்களோ இருந்தா நிலைமை இன்னும் மோசம். அதேதான். இந்த பியூர் பவர் ஹோம்ல சர்ஜ் சப்போர்ட்னு ஒரு அம்சம் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது கரண்ட் போன அடுத்த நொடியே இது செயல்பட ஆரம்பிச்சு லிஃப்ட் பாதியில நிக்காம பாத்துக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நிமிஷம், இந்த சர்ச் சப்போர்ட்ங்கிறத கொஞ்சம் விளக்க முடியுமா? ம். ஏன்னா சாதாரண இன்வெர்ட்டர்களால ஏன் லிஃப்ட், மோட்டார் மாதிரி விஷயங்களை இயக்க முடியல? நல்ல கேள்வி. இதுக்கு பின்னால ஒரு சின்ன அறிவியல் இருக்கு. லிஃப்ட், ஏசி, வாட்டர் பம்ப், ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஸர் மாதிரி மோட்டார் உள்ள சாதனங்கள் இருக்கு இல்லையா? ஆமா. அதுங்க ஆன் ஆகும்போது மட்டும் அதோட வழக்கமான சக்தி தேவையோட 2 ஏன் சில சமயம் 3 மடங்கு அதிக சக்தியை ஒரேடியா இழுக்கும். ஓ, அப்படியா? ஆமா, இதத்தான் இன்ரஷ் கரண்ட் அல்லது சர்ஜ்னு சொல்லுவோம். சாதாரண இன்வெர்ட்டர்களால இந்த திடீர் சக்தி தேவையை சமாளிக்க முடியாது. அதனால ஓவர்லோட் ஆகி ட்ரிப் ஆகிடும். கரெக்டா சொன்னீங்க. ஆனா இந்த கட்டுரையில சொல்றபடி இந்த சாதனம் அதோட கொள்ளளவை விட 2 மடங்கு அதிக சக்தியை சில வினாடிகளுக்கு கொடுக்கும் திறன் கொண்டது. ஓ, அப்போ இதுதான் விஷயமா? இதனாலதான் பெரிய சாதனங்களை கூட இயக்க முடியுது. அதேதான். சரி, அடுத்தது ஏசி. நம்ம ஊரு வெயிலுக்கு இது இல்லாம முடியாது. சொல்லவே வேணாம். ராத்திரி தூக்கத்துல கரண்ட் போனா அடுத்த நாள் மொத்தம் பாழ். உண்மைதான். அவங்களுடைய விளம்பர வாசகமே அமைதியான இரவுகள், சக்தி வாய்ந்த பகல்களும் தான். பீஸ்ஃபுல் நைட்ஸ், பவர்ஃபுல் டேஸ். ஆமா, ஒரு ஏசி இல்ல, பல ஏசிகளை இரவு முழுக்க தடையின்றி இயக்க முடியும்னு சொல்றாங்க. இது நல்ல தூக்கத்துக்கு வழிவகுக்கும், அடுத்த நாள் வேலையில கவனமா இருக்க உதவும். குறிப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யறவங்களுக்கு இது எவ்ளோ பெரிய வரம்னு தெரியும். நிச்சயமா. சரி, அடுத்து சமையலறை. ஃப்ரிட்ஜ் ஆசானா பால், காய்கறின்னு எல்லாம் வீணாயிடும். அது ஒரு பக்கம்னா மிக்ஸி, கிரைண்டர், இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் வேலை செய்யாது. ஆமா, இந்த சாதனம் 24 மணி நேரமும் ஃப்ரிட்ஜை இயங்க வைக்கிறது மட்டும் இல்லாம கீசர், மிக்சர் மாதிரி அதிக சக்தி தேவைப்படுற சாதனங்களையும் எளிதா இயக்குதுன்னு சொல்றாங்க. அது எப்படி? இதுக்கு அவங்க இன்டெலிஜென்ட் லோட் பேலன்சிங் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதா குறிப்பிடுறாங்க. இன்டெலிஜென்ட் லோட் பேலன்சிங். அதாவது ஒரே நேரத்துல பல சாதனங்கள் இயங்கினாலும் சக்தி விநியோகத்தை சமமா நிர்வகிச்சு எந்த சாதனமும் தடைப்படாம பாத்துக்கும். ஓ, அப்போ இனிமே மிக்ஸில சட்னி அரைக்கும் போது வீடே இருட்டாகிடும்னு பயப்பட தேவையில்ல. ஆமா, அது ஒரு பெரிய நிம்மதிதான். ஆக மொத்தத்துல நாம காசு கொடுத்து வாங்குற இந்த நவீன உபகரணங்களோட முழு பயனையும் நாம அடையணும்னா தடையற்ற மின்சாரம் ஒரு அடித்தள தேவைங்கிறது தெளிவா புரியுது. கரெக்ட். இது வெறும் வசதி, பாதுகாப்பு மற்றும் மன அமைதி சம்பந்தப்பட்ட விஷயம். மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் அவங்க வாதத்தோட மையப்புள்ளி. சரி, பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்ப தீர்வுக்கு வருவோம். இந்த பியூர் பவர் ஹோம் ஒரு சாதாரண இன்வெர்ட்டரோ ஜெனரேட்டரோ இல்லைன்னு சொல்றீங்க.
ஆமா, அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ இது எது தனித்துவமாக்குது? கட்டுரையில இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற தொழில்நுட்பம் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஆமா, அங்கதான் விஷயமே இருக்கு. சொல்லப்போனா இது ஒரு நீண்டகால முதலீடா பார்க்கப்படுது. முதல்ல இதுல லித்தியம் அயான் பேட்டரிகள் பயன்படுத்தப்படுது. லித்தியம் அயான். நாம பொதுவா இன்வெர்ட்டர்கள்ல பார்க்கறது லெட் ஆசிட் பேட்டரிகள். ஓகே, இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சராசரி நுகர்வோருக்கு லித்தியம் அயான் பேட்டரியால என்ன கூடுதல் நன்மை? இது ஒரு முக்கியமான கேள்வி. லெட் ஆசிட் பேட்டரிகள் விலை குறைவா இருக்கலாம், ஆனா அதுக்கு நிறைய பராமரிப்பு தேவைப்படும் இல்லையா? கரெக்ட், 2 மாசத்துக்கு ஒரு முறை டிஸ்டில் வாட்டர் ஊத்தணும். அதோட ஆயுட்காலம் ரொம்ப குறைவு. எவ்வளவு நாள் வரும்? அதிகபட்சம் 3 to 4 வருஷம் தான் வரும். அதுக்கு பிறகு அந்த பெரிய கனமான பேட்டரிய மாத்தியே ஆகணும். சரி. ஆனா லித்தியம் அயான் பேட்டரிகள் நம்ம ஸ்மார்ட் போன்ல இருக்கிற மாதிரி அதுக்கு எந்த பராமரிப்பும் தேவையில்லை. ஓ, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஆமா, அதோட ஆயுள் 10 to 15 வருஷம் வரைக்கும் இருக்கும். 10-15 வருஷமா? ஆமா, ஆரம்பத்துல விலை அதிகமா இருந்தாலும் நீண்ட காலத்துல பார்க்கும்போது லெட் ஆசிட் பேட்டரியை 3 முறை மாத்திர செலவை விட இது குறைவுதான். அப்போ ஆரம்ப முதலீடு அதிகம், ஆனா நீண்ட காலத்துல லாபம்னு சொல்றீங்க. நிச்சயமா. சரி, கட்டுரையில 5ஆம் தலைமுறை BMS, நானோ PCM தெர்மல் மேனேஜ்மெண்ட்னு சில வார்த்தைகள் இருந்துச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? அது வெறும் மார்க்கெட்டிங் வார்த்தைகள் மாதிரி தோணலாம், ஆனா அதுக்கு பின்னால ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் இருக்கு. BMS, அதாவது பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது இந்த பேட்டரியோட மூல மாதிரி. அது பேட்டரிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் தனித்தனியா கண்காணிக்கும். ஓகே. ஓவர் சார்ஜ் ஆகாமலும் முழுசா தீர்ந்து போகாமலும் பாத்துக்கோ. இதுதான் பேட்டரியோட ஆயுள பல வருஷங்களுக்கு நீட்டிக்க உதவுது. சரி, அந்த நானோ PCMனா என்ன? நானோ PCMங்கிறது ஒரு வெப்ப மேலாண்மை தொழில்நுட்பம். பேட்டரி அதிகமா வேலை செய்யும் போது சூடாகும் இல்லையா? ஆமா. இந்த நானோ PCM பொருள் அந்த வெப்பத்தை உறிஞ்சி பேட்டரியை குளிர்ச்சியா வச்சுக்கும். இதனால பேட்டரியோட செயல்திறன் குறையாது, பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். கேட்கவே நல்லா இருக்கு. அப்போ இந்த தொழில்நுட்பங்களால தான் அவங்க 10 ஆண்டு கால நம்பகத்தன்மை மற்றும் 12 ஆண்டு நீட்டிக்கப்பட்ட உத்தரவாதம் எல்லாம் கொடுக்க முடியுதா? அதேதான். இந்த 12 வருஷ வாரண்டி கேக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. சாதாரணமாக இது மாதிரி வாரண்டிகள்ல நிறைய நிபந்தனைகள் மறைஞ்சிருக்குமே. நீங்க கேக்குறது நியாயமான சந்தேகம். ஒரு வீட்டு உபகரணத்துக்கு 12 வருஷ வாரண்டிங்கிறது அசாதாரணமான ஒண்ணுதான். ஆமா. இது அந்த தயாரிப்போட தரம் மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. இந்த வாரண்டியில பேட்டரியோட செயல்திறன் குறிப்பிட்ட அளவுக்கு குறைஞ்சா மாத்தி கொடுக்கற மாதிரி விஷயங்கள் அடங்கியிருக்கான்னு நாம சரிபார்க்கணும். உண்மைதான். ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், இது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பெரிய மன அமைதியை கொடுக்கும். உண்மைதான். இது போக இதோட வடிவமைப்பு பத்தியும் கட்டுரையில சொல்லிருக்காங்க. நீங்க அனுப்பின படங்களை பார்த்தேன். சுரத்துல மாற்ற அளவுக்கு ரொம்ப மெல்லியதா அழகா இருக்கு. ஆமா, பழைய இன்வெர்ட்டர் மாதிரி ஒரு மூலையில மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. கரெக்ட். சக்தி வீட்டோட இணையும் போது வாழ்க்கை ஒருபோதும் சிமிட்டாதுங்கிற உங்களோட வாசகம் இதுதான் சொல்லுது. பவர் தட் பிளெண்ட்ஸ் இன், so life never blinks out. ஆமாம், அவங்க இதை ஒரு டெக்னாலஜி பொருளா மட்டும் பார்க்கல, ஒரு லைஃப் ஸ்டைல் பொருளா பார்க்கறாங்க. ஓ. இதனாலதான் இதோட வடிவமைப்புல இவ்வளவு கவனம் செலுத்தியிருக்காங்க. உங்க ஹால்லேயே இதை மாட்டிக்கலாம், எந்த சத்தமும் வராது. டீசல் ஜெனரேட்டர் மாதிரி புகையோ எரிபொருள் நிரப்புற தொந்தரவோ இல்ல. ஆமா. இது ஒரு சுத்தமான, அமைதியான, எதிர்காலத்துக்கு தயாரா இருக்கிற ஒரு தீர்வு. ஒரு நிமிஷம். இது சுவத்துல மாற்ற அளவுக்கு மெல்லிசா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இதோட எடை எவ்வளவு இருக்கும்? எல்லா சுவர்களும் இதை தாங்குமா? இதை இன்ஸ்டால் பண்றது பெரிய வேலையா இருக்குமா? இதெல்லாம் ஒரு சராசரி வீட்டு உரிமையாளருக்கு வரக்கூடிய சந்தேகங்கள். ரொம்ப நடைமுறைக்கு உகந்த கேள்விகள். கட்டுரையில இத பத்தி தெளிவான விவரங்கள் இல்ல. ஆனா லித்தியம் அயான் பேட்டரிகள் லெட் ஆசிட் பேட்டரிகளை விட எடை குறைவானவை. இருந்தாலும் இத ஒரு நிபுணர் தான் சுவரோட தன்மையை பரிசோதிச்சுட்டு பொருத்தணும். இது DIY தயாரிப்பு இல்ல. ஓ, நாமளே மாட்டிக்க முடியாது. முடியாது. அவங்களோட தொழில்நுட்ப குழு வந்துதான் இதை இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வாங்கும் போதே நாம தெளிவுபடுத்திக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிதான். இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். முதலீடு. இது ஒரு பெரிய முதலீடா தெரியுது. கட்டுரை இத வாழ்க்கை தரத்தில் செய்யப்படும் முதலீடுன்னு சொல்லுது. அது சரி, ஆனா உண்மையான நிதி பலன்கள் ஏதாவது இருக்கா? இருக்கு. 2 முக்கியமான நிதி பலன்களை அவங்க முன்வைக்கிறாங்க. 1, இது உங்க சொத்தோட மதிப்பு அதிகரிக்குது. சொத்து மதிப்பு அதிகரிக்குதா? எப்படி? இப்போ எல்லாம் புது வீடுகள்ல சோலார் பேனல், பேட்டரி சேமிப்பு அமைப்பு, அதாவது சோலார் பிளஸ் BES இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்க்கப்படுது. ஆமா, அது உண்மைதான். கார் மாதிரி தேய்மானம் அடைற செலவு இல்ல. இல்லவே இல்ல. இது வீட்டு மதிப்போட சேர்ந்து வளரக்கூடிய ஒரு சொத்து. இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை.
அப்போ இது ஒரு செலவில்ல, சொத்து மதிப்புல செய்யற முதலீடுங்கறீங்க. ரெண்டாவது பலன் என்ன? ரெண்டாவது சுற்றுச்சூழல் சார்ந்த பலன். நீங்க புதுசா வீடு கட்டுறீங்க அல்லது சுற்றுச்சூழல் அக்கறை உள்ளவர்னா இது உங்களோட பிடிக்கும். இந்த மாதிரி அமைப்புகளை பொருத்துறது மூலமா உங்க வீட்டுக்கு GRHA, LEED, IBC மாதிரியான பசுமை கட்டிடச் சான்றிதழ்கள் வாங்க முடியும். ஓ, கிரீன் பில்டிங் சர்டிபிகேஷன்ஸ். ஆமா, இந்த சான்றிதழ்கள் இருந்தா சில வங்கிகள்ல பசுமை கடன் திட்டங்கள் மூலமா குறைஞ்ச வட்டியில வீட்டுக்கடன் வாங்க கூட வாய்ப்பு இருக்கு. ஓ, அப்போ இது மறைமுகமா பணத்தை சேமிக்கவும் உதவுது. இது ஒரு நல்ல விஷயம். ஆமா. இது வெறும் தடையற்ற மின்சாரத்துக்கான தீர்வு மட்டும் இல்லாம சொத்து மதிப்பு அதிகரிக்கவும் சுற்றுச்சூழல் நலனுக்கும் உதவுற ஒரு முழுமையான அமைப்பா இருக்கு. ஆமா, அவங்க இதை அப்படிதான் முன்வைக்கிறாங்க. இன்றைய தேவை மட்டுமல்ல, நாளைய உலகிற்கான ஒரு தயாரிப்பு. சரி, இந்த உரையாடல ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். நாம பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன புரியுதுன்னா, நவீன வீடுங்கிற நம்ம வரையறையே மாறிடுச்சு. கரெக்ட். அதனால அதுக்கு தேவையான மின்சார கட்டமைப்பும் மாறணும். நாம வாங்குற விலை உயர்ந்த உபகரணங்களோட முழு பயனையும் அடையணும்னா பியோர் பவர் ஹோம் மாதிரி ஒரு நம்பகமான சக்தி ஆதாரம் அடித்தளமா இருக்கணும். இது இல்லாம மத்த எல்லாமே இருந்தும் இல்லாத மாதிரி தான். மிக சரியான தொகுப்பு. இது ஒரு மனநிலை மாற்றம். பவர் பேக்கப்ப ஒரு தற்காலிக அவசர தேவையா பார்க்கறதுல இருந்து மாறி நம்ம வாழ்க்கை முறையை 24 மணி நேரமும் இயக்குற ஒரு அடித்தள அமைப்பா பார்க்க ஆரம்பிக்கணும். ஆமா, மின்வெட்டுங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு தடையா இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை மின்சாரம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தடையின்றி ஓடிக்கிட்டே இருக்கணும். கரெக்ட். அமைதியான இரவுகள், சக்தி வாய்ந்த பகல்கள்ங்கிற அவங்களோட வாசகம் இந்த முழு வாக்குறுதியையும் அழகா சுருக்கி சொல்லுது. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. சொல்லுங்க. இந்த கட்டளை சொல்லுது, இந்த சாதனம் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் மாதிரியே ஒரு அத்தியாவசிய பொருள்னு. நீங்க உங்க வீட்டையும் டெக்னாலஜி மேல நீங்க எந்த அளவுக்கு சார்ந்திருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எந்த கட்டத்துல உங்க வீட்டுக்கு தடையற்ற மின்சாரங்கிறது ஒரு ஆடம்பரமா இல்லாம உங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்கும் மன அமைதிக்கும் நல்வாழ்வுக்கும் ஒரு தவிர்க்க முடியாத தேவையா மாறுது? இத பத்தி யோசிங்க.